இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சு. இப்போ எங்க போய் தேடுவேன்? அந்த பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ ஒன்றும் தெரியல. ஐயோ என்னங்க? ஐயோ என்னடி? என்னங்க நீங்க? என்ன? காமாட்சி அம்மாவே அருள்வாக்கு சொன்னாங்கல்ல, ஏன் இப்படியே இருக்கீங்க? உங்களை திருத்தவே முடியாதா? ஏய், பணம்டி பணம், அதான் எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. காமாட்சி அம்மா அருள்வாக்கு கொடுத்தா பணம் வந்துருமா? ஐயோ, இங்க பாருங்க, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்த வேலைய பாப்போம், வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அத்தை மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க சீக்கிரமா. உனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைல்ல? போ போ. அத்தை மாமா வெயிட் பண்றாங்க, வாங்க வாங்க சீக்கிரமா. அடி பாவி, பொண்டாட்டியா இவ. என் பணம் காணாம போச்சு, அத்தை மாமா வெயிட் பண்றாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா. இவ உண்ட சோறு சாப்பிடதான் கரெக்ட். நமக்கா இதெல்லாம் நடக்குதுன்னு குழம்பி நிக்கிறியாமா? உன் கைக்கு வந்த நல்லது எதுவுமே உனக்கு நிலைச்சிருக்காம எல்லாமே உன் கண்ணு முன்னாடியே கையை விட்டு போயிருக்குமே. இன்னைக்கு கெட்டதா இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு அது ரொம்ப நல்லதா தெரியும். இவ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னப்பன் முருகனால தீர்மானிக்கப்பட்டது. நான் திரும்பவும் சொல்றேன், கெட்டியா புடிச்சுக்க, தவற விட்டுறாத. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஈஸ்வரமூர்த்தி. உங்க எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும். முனுசாமி இந்த தொகுதியோட எம்எல்ஏ, என்னுடைய நண்பன். இவனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். திருவிழாவும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த சந்தோஷமான நேரத்துல உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இத்தனை வருஷமா எதிரெதிர அரசியல் பண்ணிட்டு இருந்த நானும் முனுசாமியும் இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த நட்பு வெறும் நட்போட நிக்காம உறவா மாறப்போகுது. துளசி ரொம்ப வருத்தத்துல இருக்கா. பேசாம தாலி கட்டினது நாம தான் சொல்லிடுவோம். வெற்றி, இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. துளசி தனியா இருக்கா, யூஸ் பண்ணிக்கோ. என் பையன் வெற்றிக்கும் என் நண்பன் முனுசாமியோட பொண்ணு திவ்யாக்கும் கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்தத்தை குறிச்சு உங்க எல்லாருக்கும் சொல்றோம். நம்ம தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து எங்க பிள்ளைங்களை வாழ்த்தணும். என் நண்பன் முனுசாமி பேசுவான். இனி நாங்க 2 பேரும் வேற வேற இல்ல. இத்தனை நாள் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் தாலி. தாலி தானே? அம்மா கழுத்துலயும் இதே மாதிரி இருக்கு. ஆனா அம்மா அது தாலி இல்லைன்னு சொல்றாங்க. தியா பாப்பா, என்ன சொல்றமா நீ? ஆமா அத்தை, அம்மா கழுத்துலயும் இதே மாதிரி நான் பார்த்தேன். அப்புறம்
இதே மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னேன். அதுக்கு நீ பெரியவ ஆனதும் தருவாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம துளசி கழுத்துல எப்படிம்மா தாலி இருக்கும்? அது அது குழந்தை சும்மா ஏதோ உளறிட்டு இருக்காடா. தியா பாப்பா, நீ நிஜமாவே அம்மா கழுத்துல இதே மாதிரி பாத்தியா? அப்படியே இதே மாதிரி பார்த்தேன். அது தாலி தானே? என்ன கேசவா? ஏ லட்சுமி, அத்தை, பாப்பா என்ன சொல்றா? ஒண்ணு இல்ல அத்தை. அம்மா நீ வேற பேசாம சாப்பிடுறியா? ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாப்பா? எதையோ பேசிக்கிட்டு குழந்தைதான் ஏதோ கேக்குதுன்னா நீங்க தாலிக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எதையோ குழந்தை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கோயில்ல சடங்குக்கு கட்டுனாங்கல்ல துளசி கழுத்துல, அதை பார்த்துட்டு குழந்தை என்னென்னமோ கேக்குறா, அவ்வளவுதான். ஏய் சாப்பிடுங்கப்பா, நீ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வை, நான் கிளம்புறேன். சரிங்க. டேய் சொல்லுண்ணா. உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. முகத்திலே சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. என்ன விஷயம்? பின்ன இருக்காதா? அவனை இப்படி பார்க்கதான்டா நல்லா இருக்கு. வெற்றி, எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்டா. சரிங்கம்மா, வரேன். பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாப்பிட்டு போடா. வரேன். நீ டேய் நில்றா. அப்பா இந்தா வச்சுக்க. இவ்வளவு பணமா? அப்பா எதுக்குப்பா? வச்சுக்கடா, வெளியில போற 1000 செலவு இருக்கும். அப்பா என்கிட்ட கார்டு இருக்குப்பா. காடு இருக்கட்டும்டா, திடீர்னு காடு வேலை செய்யலன்னா என்ன பண்ணுவ? கூட ஒருத்தங்க இருக்கும்போது காசை எடுத்து நீட்டினாதான்டா மரியாதை. இருக்கட்டும், போயிட்டு வா. சரிங்கப்பா. அப்ப என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணலாம். நல்லா. நான் வரேன். ஏன்பா அவன் எங்க போறான்னு கேட்காமலே அனுப்பிச்சு வைக்கிறீங்க? டேய் அவன் எங்கடா போறான்? பொண்ணு பேசி முடிச்சிட்டோம். அந்த திவ்யா கூட எங்க வெளியில போவான்டா. ஓ அப்படியா? இவன் திவ்யா பின்னாடி தான் சுத்துறானா இல்ல துளசி பின்னாடி தான் சுத்துறானா? அன்னைக்கு கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நாம நினைச்சது எதுவுமே நடக்கல. இருந்தும் இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்?